இந்த வீடியோல நம்ம முரண்பாடுகளை பற்றி மட்டும் பார்க்க போறோம். நீட் தேர்வு வச்சு தேர்வு செய்தாதான் அவங்களுடைய கல்வித்தரம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அந்த கொஸ்டின் பேப்பரை கூட அவங்களால காப்பாற்ற முடியாம அந்த தேர்வுகளை ரத்து செய்யறாங்க. சிறார்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னாக்கா அந்த 18 வயசுக்கு உட்பட்டவங்களா தான் அவங்க இருப்பாங்க. சிறார்களுடைய முகத்தை பொதுவெளியில பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டம். ஆனா இந்த சட்டத்தை மீறுறது அந்தந்த பள்ளிக்கூட நிர்வாகங்கள். ஸ்கூல்ல அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறாங்கல்ல, அந்த பிள்ளைகளுடைய போட்டோக்கள் எல்லாம் ஒரு பெரிய பேனர்ல டிஸ்பிளே பண்ணி ஸ்கூலுக்கு வெளியே வச்சிருப்பாங்க. ஆட்சியாளர்களை தேர்வு செய்யறதுக்கு வாக்களிப்பது ரகசியமானது. ஆனா இதுல நடக்கிற பெரிய கூத்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னால ஒரு பெரிய கருத்து கணிப்பு எடுப்பாங்க. வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க. வாக்குப்பதிவு முடிஞ்சு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால ஒரு கருத்து கணிப்பு கொடுப்பாங்க. இதுல வாக்களிப்பது எங்க ரகசியமா இருக்கு? வாக்களிப்பது ஜனநாயக கடமை, ஜனநாயக உரிமை அப்படிங்கிறாங்க. நாம வரிசையில மணிக்கணக்கா நின்று ஓட்டு போட்டோம்னாக்கா நாம யாருக்கு ஓட்டு போடுறோங்கிறது நமக்கே தெரியாத மாதிரி வச்சிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கையை பாருங்க. ஏதாவது ஒரு பகுதியில ஒரு அரசியல் தலைவர், கட்சி தலைவர், யாரோ ஒருத்தருடைய சிலை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பகுதி மக்களுக்கு பெரும்பாலும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல இன்னாரோட சிலை தான் இருக்குதுங்கிறது. ஆனா எலெக்ஷன் வந்த உடனே அந்த சிலையை ஒரு சாக்கு பையோ கோணி பையோ போட்டு மூடுவாங்க. பக்கத்துல ஏதாவது கட்சி விளம்பரம் இருந்தாக்கா அது மேல பெயிண்ட் அடிப்பாங்க. இதை அடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் நடக்கும் போதும் கோடிக்கணக்கான ரூபா புழங்குது அப்படின்னு ஒரு புகார் ஒண்ணு இருக்கும். ஆனா எந்த புகார் பத்தியும் நடவடிக்கை எடுத்ததா எனக்கு தெரியல. தேர்தல் முடிஞ்ச உடனே இன்னும் ஒரு பெரிய ஒரு வியாபாரம் ஒண்ணு நடக்கும். அதுக்கு பேரு குதிரை பேரம். இது வெளிப்படையாவே எல்லாருக்கும் தெரியும்படியா நடக்கும். இப்பெல்லாம் சோஃபா வரைக்கும் போயிடுச்சு. ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒண்ணு, ஒரு உத்தரவு ஒண்ணு வெளியிட்டதுனாக்கா காவல்துறை அந்த நீதிமன்ற உத்தரவை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க? பொது வெளியில விற்க கூடாது, யாரும் வாங்கி பயன்படுத்தக்கூடாது, அதை மீறி வித்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பொது வெளிகளில் புகைப்பிடிக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டம். அதையும் காவல்துறையும் கண்டுக்கிறது இல்ல, பொதுமக்களும் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. பேங்க்ல லோன் வாங்கினோம்னாக்கா அதை திருப்பி செலுத்தணும். பெரும்பாலும் இந்த சிறிய லோன் வாங்குறவங்க மானம், வெக்கம், அதெல்லாம் அவமானம், சொசைட்டில நடமாட முடியாது இப்படிலாம் நினைச்சிட்டு சூசைட் வரைக்கும் போயிடுவாங்க. அதே பெரும் பணக்காரர்கள் அவங்க அந்த பணத்தை வாங்கின லோனை அப்படியே வெளிநாடுகள்ல செட் பண்ணிட்டு இவங்க அங்க போய் செட்டில் ஆயிடுவாங்க. அவங்கள எந்த வங்கியோ எதுவோ ஒன்னும் செய்யாது, அப்படியே விட்டுடும். இந்துக்களின் கடவுள் ராமர். ராமரை பத்தி படிக்கிறது அதுல 2 வகை இருக்குதுங்க. ஒண்ணு, ஒரு பகுதியினர் அத சமஸ்கிருதத்துல தான் படிக்கணும். தமிழ்ல படிச்சாக்கா அது மிகப்பெரிய குற்றம், பாவம். அப்ப தமிழ்ல ஏன் எழுதுனாங்க? அதுக்கு தமிழ்ல ஏன் அங்கீகாரம் கொடுத்தாங்க?